நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. ஃபெப்பு தான் நினைக்கிறேன். ஃபெப்பு டு ஜூன் காணாமல் போயிட்டா இல்லை என்னாச்சுன்னு தெரில. 4 மாதம் ஓடிட்டு இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் ப்ரிலிம்ஸு, அடுத்த வாரம் மெயின்ஸு, அடுத்த வாரம் அதுக்கடுத்த ப்ரிலிம்ஸு, அடுத்த மெயின்ஸு, இதுக்கு மெயின்ஸு, இதுக்கு ப்ரிலிம்ஸுன்ட்டு வாரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கே பயமாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கே பயமாக தான் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ரெடியாக வேண்டியிருக்கு. இதுவே லேட்டு தான். ஓகே, இந்த 4 மாதம் ஓரளவுக்கு படிச்சிருப்போம், இல்லை ஏதோ ஒப்பேத்தி படிச்சிருப்போம், இல்லை சில பேர் நல்லா படிச்சிருக்கோம். பட் இனிமேல் ஒரு விதமாக தான் படிக்க முடியும். இனிமேல் தெளிவாக கிளியராக ஃபுல் ஃபோக்கஸோட 6 மாதம் எண்டு வந்தாச்சு. சரியா? நீங்கள் அந்த ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லாங் ரேசஸ் 5K ரேசஸ் 10K ரேசஸ்லாம் என்னென்னா இனிஷியலாக அவங்க ஒரு ஸ்பீடில் போவாங்க. பட்டு லாஸ்ட் லேப்பு வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு அழுத்திடுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுல் ரேஸ் எப்படி ஓடிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கடைசி எண்டு எப்படி முடிக்கிறீங்க, கடைசி லேப் வந்துருச்சுன்னா எப்படி அழுத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கடைசி லேப்பில் நீங்கள் உங்களை எவ்வளோ புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சரியா? ஸோ இது ஆல்மோஸ்ட் கடைசி லேப்பு. பெல் அடிப்பாங்க, பெல் அடிச்சு தான் கடைசி லேப்பு காமிப்பாங்க. ஸோ இது கடைசி லேப்பு. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வரலாம், முன்னாடி இருக்கிறவங்க எனர்ஜி இல்லாமல் பின்னாடி போகலாம், என்னன்னாலும் நடக்கலாம். நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருந்தீங்கனாலும் இது லாஸ்ட் லேப். அதனால் புஷ் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம். இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை, 2 மாதம் தான். அதுக்கப்புறம் எக்ஸாமாக வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே அறியாமல் நம்ம படிச்சிருவோம். பட் ஒரு 2 months ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த 2 months செம்ம தெளிவாக இருக்கணும், ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முக்கியம். நிறைய படிக்கணும்னு தோணுது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு குழப்பமாக இருக்குது. இவ்வளோதான் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு யோசனையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இப்படி தான் எனக்கே இருக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். SBIPO கிளர்க்குக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப் கோர்ஸ் ஒரு 3000 கொஷினோட அடிச்சு பிடிச்சி செமையாக லான்ச் பண்ணுறோம். பட் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, படிக்கிறோம். சரியா? சீரியஸ்னஸ் உள்ளே கொண்டு வரோம், தெளிவாக படிக்கிறோம். கொஞ்சம் பயம் வர்றது நல்லது தான். இதுக்கு முன்னாடி படித்த கதையை விட்டுருங்க. இன்னையிலிருந்து இனிமேல் எப்படி படிக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபோக்கஸான கண்ணோட்டத்தோட பார்ப்போம். சரியா? பதட்டப்படாதீங்க. நம்ம டீம் கண்டினியூஸும் உங்கள் கூட தான் இருப்பாங்க, கிளாஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பதட்டப்படாதீங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். டாட்டா.